மிகவும் சந்தோஷமாக கவலை என்பதே தெரியாது இருந்தான் ஆதித்தராஜன். அவனுக்கு கண்டிப்புடன் இருக்கும் அவன் அம்மாவை விட செல்லமாக அவனை வைத்திருக்கும் அவன் அப்பாவைத்தான் ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் அவன் அப்படியே அவன் அப்பாவின் உருவத்தையே உரித்து வைத்து பிறந்திருந்தான். அவரை போல் பேச்சு நடையெல்லாம் அவரை கொண்டே இருந்ததாலோ அல்லது அவரை விட புத்திசாலியாக சிறு வயதிலேயே இருந்ததாலோ அல்லது ஜானகியின் கட்டுப்பாட்டில் சிறு வயதிலேயே எல்லாவற்றிலும் ஒழுக்கமானவனாக திறமசாலியாக இருந்ததாலோ என்னவோ அவனின் அப்பா வேலாயுதத்திற்கு என் மகன் என்று ஆதித்தை கூறுவதில் அவ்வளவு சந்தோஷ கர்வம் வெளிப்படுவதை பார்த்திருக்கிறான். அவன் கேட்டு எதையும் அவர் மறுத்ததே இல்லை. தனது அப்பா முதல் நாள் இரவு வாங்கி வந்த செஸ் போர்டில் அவருடன் விளையாடிவிட்டு படுக்கைக்கு செல்ல இரவு நேரமானதால் அன்று காலை தாமதமாக எழுந்து ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டான் ஆதித். எனவே தந்தை காரில் டிரைவருடன் ஸ்கூலில் வந்து இறங்கி தனது வகுப்புக்கு போகும்போது வழிமறைத்து நின்ற தனது ஸ்கூலில் படிக்கும் மாணவன், நீ ஏன் என் அப்பாவின் காரில் வந்து இறங்குகிறாய், யார் நீ என்று கேட்டான். அவன் கேட்டதும் அவனை முறைத்து பார்த்த ஆதித், அது ஒன்றும் உன் அப்பா கார் இல்லை, என் அப்பா கார். நான் இன்று ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணியதால் காரில் வந்தேன் என்று கூறிவிட்டு தன் வகுப்பிற்கு சென்று விட்டான். ஆனால் அதன் மறுநாளில் இருந்து ஆதித்துக்கு பெரும் கோபம் ஏற்படும்படியான நிகழ்வுகள் ஸ்கூலில் அரங்கேற ஆரம்பித்தது. ஆதித்தின் வகுப்பில் என்றுமே அவன்தான் பாடத்திலும் விளையாட்டிலும் முதலிடம். அவனை முந்த நினைத்து முடியாமல் அவன் மேல் கோபத்திலும் பொறாமையிலும் இருக்கும் அவன் வகுப்பில் அவனுக்கு அடுத்த மார்க் வாங்கும் சேகர் அன்று அவனை கடந்து போகையில் உடன் படிக்கும் மற்ற பையன்களிடம் ஜாடையாக ஆதித்தை பார்த்து ஏதோ கூறுவதும் அதற்கு அப்படியா என்னும் விதமாக ஆதித்தை அவனுடன் இருந்த மற்றவர்கள் பார்ப்பதும் தொடர் கதையாகி போனது. அந்த விஷயம் அவன் அருகில் அமர்ந்திருக்கும் அவன் நண்பனின் மூலம் அவன் காதுக்கு வந்ததும் ஆதித் கொதித்து போய்விட்டான். இடைவெளியின் போது வகுப்பை விட்டு வெளியேறிய சேகரின் பின் வேகமாக வந்த ஆதித், என் அம்மாவை என்னடா சொன்ன, அப்படியா சொல்வாயா என்று அடி பின்னி எடுத்து விட்டான். அவனை பதிலுக்கு அடிக்க முயன்று அது முடியாத காரணத்தால் சேகர் கோபமாக ஆதித்தை பார்த்து, ஆமடா, உங்கள் அம்மா மாதேஷ் அண்ணாவின் அப்பாவுடைய வைப்பாட்டியாம், மாதேஷின் அப்பா வேலாயுதம் அவனுக்கு மட்டும்தான் அப்பாவாம் என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும், என்ன சொன்ன என்று மீண்டும் அவனை அடிக்க முயன்ற நேரம் அங்கு வந்த பிடி மாஸ்டர் விரைந்து இருவரையும் பிரித்து தனித்தனியாக முட்டி போட வைத்தார். பின் இருவரிடமும் எதற்கு சண்டை என்று கேட்டதும் இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு இருந்தனர். சண்டைக்கு என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப கேட்டு இருவரும் காரணத்தை சொல்லாததால் அவர் இருவரையும் இனி இதுபோல் சண்டை போடக்கூடாது என்று வான் பண்ணி அனுப்பினார். ஆனால் அன்று ஸ்கூல் விட்ட பின்னும் சேகர் சொன்ன வார்த்தை உலகத்தை பாதி புரிந்தும் அறிந்தும் அறியா பருவத்து ஆதித்தை மிகவும் தாக்கியது. அவன் மாதேஷ் யார் என்று யோசித்து கொண்டு எப்படி என் அப்பா வேலாயுதத்தின் பெயரை சொல்லி அவன் அப்பா என்று கூறி என் அம்மாவை தவறாக கூறலாம் என்ற குழப்பத்திலும் கோபத்திலும் வகுப்பை விட்டு வெளியில் வந்து ஸ்கூல் பஸ் நிற்கும் இடத்திற்கு போய்கொண்டிருக்கும்போது தனது பாட்டியுடன் அங்கு நின்று கொண்டிருந்த மாதேஷ் அவனின் முன் காலை நீட்டி வழியை மறைத்தான். பார்த்தவுடன் தன் மருமகனின் சாடையில் மாதேஷை விட சற்று வளர்த்தியாக வந்து கொண்டிருந்த ஆதித்தராஜை பார்த்ததுமே திகுதிகுவென வன்மம் ஏறியது மனோன்மணிக்கு. அவர்களின் காருக்குள் அமர்ந்தபடி மஞ்சுளாவும் அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தார். மேலும் அந்த கார் ஆதித்தின் அப்பாவுடையது. அதை வேலாயுதம் அவர் மட்டும் உபயோகிக்க வைத்திருந்தார். மஞ்சுளாவிற்கு வேறு கார் வாங்கி கொடுத்திருந்தார். மேலும் அவரின் வெள்ளை நிற BMW காரில் மஞ்சுளாவை எங்கும் அழைத்து போனதில்லை. மேலும் குடும்பத்துடன் போவதென்றால் அவர்களிடம் உள்ள மற்ற காரில் தான் கூட்டி போவார். ஆனால் இன்று அவர் BMW வண்டியை சர்வீஸுக்கு விட்டிருந்ததால் தனது அலுவலகத்திற்கு வேறு காரில் சென்றிருந்தார். மேலும் அவரது டிரைவர் முருகன் சர்வீஸ் முடிந்த காரை வீட்டில் டிராப் பண்ண வந்தபோது மனோன்மணி தன் பேரனிடம், காலையில் ஸ்கூல் போகும்போது சாயங்காலம் ஸ்கூல் முடிந்தது உன்னை கூப்பிட நான் காரில் வருகிறேன், நீ ஸ்கூல் பஸ்ஸில் ஏறாதே, எனக்கு அந்த ஆதித்தை அப்பொழுது காட்டு என்று கூறியிருந்தார். தன் மகள் மஞ்சுளாவோடு கிளம்பி வெளியில் வந்தார். அப்பொழுது அவளது கணவனின் கார் சர்வீஸ் முடிந்து பளபளவென்று வந்ததும், இதில் என்னை கூட இதுவரை இவர் ஏற விட்டதில்லை, இந்த காரில் அவளுடைய மகனை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறாரே என்று கொதிப்புடன், முருகா காரை எடு என்று கூறியதும் தயக்கத்தோடு, உங்க காரை எடுக்கவா அம்மா என்று பவ்யமாக கேட்டார். உடனே ஆத்திரத்துடன்
அந்த வெள்ளை BMW காரில் விறுவிறுவென்று சென்று ஏறி கதவை டமார் என்று அரைந்து சாத்தி எடு இந்த காரை என்று கர்ஜித்தாள். அவளிடம் எதிர்த்து பேச முடியாமல் அந்த காரிலேயே மஞ்சுளாவையும் அவளின் அம்மா மனோன்மணியையும் ஸ்கூலுக்கு அழைத்து வந்திருந்தான் வேலாயுதத்தின் விசுவாசியான முருகன். ஸ்கூல் வரும் வரை அவனுக்கு அந்த காரில் அவரது மனைவியை கூப்பிட்டு வருவதற்கு தன் ஐயா தன்னை கடிந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் என்றுதான் நினைத்திருந்தான் முருகன். ஆனால் ஸ்கூல் வளாகத்திற்குள் கார் நுழைந்ததுமே காரை எதிர்கொண்டு வந்த மாதேசை பார்த்ததும் காரை திருப்பி எடுக்க தோதாக நிப்பாட்டிய முருகனுக்கு ஐயோ, சின்னையா ஆதித் காரையும் தன்னையும் பார்ப்பதற்குள் மாதேஸ் ஐயா வந்துவிட வேண்டுமே என்ற பரபரப்பு உண்டானது. மேலும் அன்று ஆதித்தை ஸ்கூலில் இறக்கிவிட்டு திரும்புகையில் மாதேஷ் தூரத்தில் இருந்து தன்னை பார்த்து கூப்பிட்டதை நான் கவனிக்காதது போல் பாவலாக காண்பித்து வந்துவிட்டேன். அதேபோல் இன்று ஆதித் பார்ப்பதற்குள் சென்று விட வேண்டும் என்று இன்ஜினை அணைக்காமலே இருந்தான் முருகன். ஆனால் கார் நின்றதும் திரும்பி செல்வதற்கு தோதாக திருப்பி பின் இன்ஜினை அணைக்காமல் இருந்த முருகனை பார்த்து உடனே போகணும் என்று அவசரமில்லை முருகா, அம்மா கொஞ்சம் இறங்கணும் என்று சொல்லி தனது அன்னையின் பக்கம் இருந்த கதவை காண்பித்து நீ போமா, நான் இங்கே உட்கார்ந்தே அவனை பார்க்கிறேன் என்று கூறி காரின் உள்ளேயே அமர்ந்து தன் மகன் கால் நீட்டி ஆதித்தை மறைத்ததை பார்த்தாள் மஞ்சுளா. முருகனும் அதை பார்த்து அதிர்ந்தான். முருகன் தனது 19 வயதில் இருந்து கடந்த 20 வருடமாக வேலாயுதத்தின் நம்பிக்கையான விசுவாசமான கார் டிரைவர். அதனால் அவனுக்கு தனது ஐயாவின் குடும்ப விவரம் முழுவதும் தெரியும். மேலும் மஞ்சுளா எப்பொழுதும் தன்னை அதிகாரத்துடனும் சற்று தள்ளி நிறுத்தி வேலை வாங்கும் மூத்த அம்மாவை விடவும் அவரின் மகன் மாதேஷ் அலட்சியத்துடன் முருகா என்று தலையில் அடித்து கூப்பிடுவது போல் அதிகாரமாய் தன்னை கூப்பிடும் சின்னையாவை விட தன்னை தன் குடும்பத்தில் ஒருவனாக எண்ணி முருகன் அண்ணா என்று கூப்பிடும் ஜானகியின் மீது அளவு கடந்த மரியாதையும் அவளது மகன் முருகன் மாமா என்று கூப்பிடும் தனது ஐயாவை போன்றே இருக்கும் சின்ன ஐயா ஆதித்தின் நடை உடை செயல் மீதும் தனி பிரேமமே கொண்டு இருந்தான். இப்பொழுது போல் அப்பொழுது எல்லோரிடமும் மொபைல் கிடையாது. அங்கிருந்த சூழலை அவனால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. தனது பிரியமான சின்ன ஐயா ஆதித்தை தனது ஐயாவின் மூத்த மனைவியின் குடும்பம் அவமானப்படுத்துவதை தடுக்கவும் முடியாமல் தனது ஐயாவிடம் தெரிவிக்கவும் முடியாமல் மனம் வலிக்க சும்மா வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்தது. தன் முன் காலை நீட்டி வழி மறித்த மாதேசை கனல் வீசும் கண்களுடன் பார்த்தான் ஆதித். பின் தன் காலை கொண்டு அவன் காலை ஒதுக்கி செல்ல முயன்ற ஆதித்தை மனோன்மணி தன் பேரன் மாதேசிடம் இவன்தான் அந்த ஜானகியின் மகன் ஆதித்தா என்று அவனை அடையாளம் கண்டு கொண்டாலும் தன் பேரனிடம் கேட்டாள் மனோன்மணி. மாதேஷ் என்ற பெயரை கேட்டதும் இன்று சேகருடன் நடந்த சண்டையில் இருந்து யார் அந்த மாதேஷ் என்று நினைத்து கொண்டு வந்த ஆதித்துக்கு அவன் இவன்தானா என்று நினைத்தபடி அவனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மனோன்மணியையும் ஏறிட்டு பார்த்தான். ஆமாம் பாட்டி என்று கூறிய மாதேஷிடம் மனோன்மணி பார்க்கலாம் பாரு, பெரிய இவனாட்டம், இவனை நம்ம வீட்டு காசுல இவ அம்மா நல்லா சோறு போட்டு வளர்த்திருக்கா என்றதும் ஆதித் மனோன்மணியை பார்த்து எங்கள் அம்மா பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, மரியாதை கொடுக்கணும் என்று சொன்னதினால்தான் நீங்கள் என்னை இப்படி பேசியும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைனா என்றவன் சற்று தள்ளி கிடந்த கல்லை காட்டி அதை கொண்டு உங்கள் மண்டையை உடைத்திருப்பேன் என்று கர்ஜித்தான். அவன் அவ்வாறு கூறியவுடன் மாதேஷ் டேய், என் பாட்டியை பார்த்து மண்டையை உடைப்பேன் என்று சொன்ன என்று அவனை அடிக்கப் போக அவன் தன்னை அடிக்க வருவதை உணர்ந்து டக்கென்று ஆதித் நகர்ந்துவிட மாதேஷ் நிலை தடுமாறி விழுந்தான். அதை பார்த்த மனோன்மணி தன் பேரனிடம் மாதேஷ் என்ற சத்தத்துடன் வர விழுந்த வேகத்தில் எழுந்தவன் கோபத்துடன் திரும்ப ஆதித்தை அடிக்கப் போக அதற்கு முன் மனோன்மணி தன் பேரன் கீழே விழ காரணமாக இருந்த ஆதித்தின் கன்னத்தில் இடி என அறைந்து விட்டான். அதிர்ந்தும் வலியுடனும் அவமானத்துடனும் தன்னை சுற்றி ஆதித் பார்த்தான். அங்கு சேகரும் அவனது வகுப்பு மாணவர்களும் நின்று இவர்களை வேடிக்கை பார்ப்பதை பார்த்தவன் அதன் பின் மனோன்மணியின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு அவமானத்தில் மனம் வெந்து போனான். அவனை அறைந்தது மட்டுமல்லாமல் என் மகப்புருஷனை காசுக்காக மயக்கி வாழ்கிற பையனை எப்படி வளர்ப்பா, இப்படி ரவுடியாத்தானே வளர்ப்பா என்று தன் பேரனின் மேல் தப்பே இல்லாதது போல் ஆதித்தின் பிறப்பை கொண்டு அவனை அவமானப்படுத்தினாள் மனோன்மணி. இதோ பாரு, விளக்கமாத்துக்கு பட்டுக்குஞ்சம் கேட்குதா, கேடுகட்ட உனக்கு BMW கார் கேட்குதா, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த காரில் தான் நீ வந்தேயாமே, உன் அம்மாக்காரிக்கிட்ட சொல்லி வை, அவள் அழகை கட்டி
என் மக புருஷனை மயக்கி வச்சுக்கிட்டாலும் என் மகளுக்கு பிறந்த என் மாதேஷ் தான் என் மாப்பிள்ளை வேலாயுதத்தின் வாரிசு. சீச்சி, அடுத்தவ புருஷனை காசுக்காக கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துகிற உன் அம்மாவெல்லாம் நல்ல பொம்பளையா என்று கூறிவிட்டு தன் பேரனை கைப்பிடித்து காருக்கு கூட்டி சென்று காரில் ஏறினார்கள். அவர்கள் ஏறிய தன் அப்பாவின் காரையும் அதில் டிரைவர் இடத்தில் அமர்ந்து கண்ணீருடன் தன்னை பார்த்தபடி காரை கிளப்பிய முருகன் மாமாவையும் பார்த்தவன் அவமானத்திலும் கோபத்திலும் தனது ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். ஆனால் அவனின் சீட்டின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த சேகர் எப்படி அடி விழுந்துச்சு, ஒரு அடினாலும் அப்படியே 5 விரலும் பதிந்து கண்ணமே வீங்கிடுச்சு பாரு. என்ன மாதிரி நல்ல அம்மாவிற்கு பிறந்த பையனை கெட்ட அம்மா பெத்த மகனான ஆதித் அடித்ததுனால தான் உடனே கண்ணை வீங்கிற மாதிரி கடவுள் தண்டனை கொடுத்துட்டார் என்று ஆதித்தின் காதில் விழுமாறு பக்கத்தில் உள்ளவனிடம் சேகர் கூறினார். ஆதித்துக்கு அந்த பஸ்ஸில் உள்ள அனைத்து மாணவர்களும் தன்னை கேவலமாக பார்ப்பது போல் தோன்றியது. அவனுக்கு முள்மேல் அமர்ந்து இருப்பது போல் பஸ்ஸில் கொதிக்கும் உள்ளத்தோடு அமர்ந்திருந்தான். ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து இறங்கி வேகமாக தன் வீட்டிற்கு போனவனே, வந்துட்டையா ஆதித், வா வா, அம்மா உனக்கு பிடித்த பஜ்ஜி செய்து கட்டியிருக்கிறேன், பாத்ரூமில் டவல் போட்டு வச்சிருக்கிறேன், ஒரு போனி மேலே ஊற்றிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வா, அம்மா அதற்குள் உனக்கு தட்டில் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று அவன் வந்த அரவம் கேட்டு அடுப்படியில் இருந்து சத்தம் கொடுத்தாள் ஜானகி. ஆனால் அவள் கூறியதற்கு எதற்கும் பதில் கொடுக்காமல் ஹால் சோபாவில் விரல் தடம் பதிந்து வீங்கிய முகம் கொடுத்த வலியை விட சொல் தடம் ஏற்படுத்திய மனதின் வழியால் கண்ணில் பெருக்கெடுத்த நீருடன் அம்மாவின் வார்த்தையை காதில் ஏற்றாமல் அமர்ந்திருந்தான் ஆதித். தான் கூறியதும் மகன் பாத்ரூம் போகாமல் அடுப்பறைக்குள் வந்து தன்னிடம் கொஞ்சி கேட்டு தன் கையால் சட்டினி தொட்டு பஜ்ஜி 2 வயிற்றினுள் தள்ளாமல் போக மாட்டான் என்று மனதினுள் நினைத்தவள் உதட்டில் சிரிப்புடன் அப்படியே அவன் அப்பாவைப் போலவே நினைச்சதை சாதிப்பவன் என்று நினைத்தபடி தன் மகனுக்கு தட்டில் சட்டினியோடு பஜ்ஜியும் எடுத்து வைத்துவிட்டு அடுத்த வாழைக்காய் துண்டை மாவில் தோய்த்து எண்ணெயில் போட்டவள் இன்னும் தன் மகன் வராததை நினைத்து யோசனையுடன் வானொலியில் போட்டிருந்த பஜ்ஜியை திருப்பி விட்டுவிட்டு கையை கழுவி டவலில் துடைத்தவள் எண்ணெயில் மிதந்த பஜ்ஜியை எடுத்து ஏனத்தில் போட்டுவிட்டு அடுப்பை அணைத்து பின் மகனை தேடி வந்தாள் ஜானகி. வீங்கிய கன்னமும் அழுத கண்களுமான ஹாலில் உட்கார்ந்திருந்த ஆதித்தை கண்டு பதற்றத்துடன், என்ன ஆதித், ஏன் அழுகிற, கன்னத்தில் யார் அடித்தார்கள் என்று கேட்டபடி தன் மகனிடம் சென்ற ஜானகியின் கையை பிடித்து, ஆதித், அம்மா என் ஸ்கூலில் படிக்கும் மாதேஷின் அப்பாவும் என் அப்பாவும் ஒருவர் கிடையாது தானே, நீங்கள் அப்பாவை காசுக்காக உண்டு என்று கூறியவன் மேற்கொண்டு கூற முடியாமல் விம்மலுடன் மாதேஷின் அப்பாவின் வைப்பாட்டி இல்லையே என்று தடுமாறியபடி கூறி முடித்தான். தன் மகன் மாதேஷ் என்று கூறியதுமே அதிர்ந்த ஜானகி கடைசியாக அவன் கூறிய வைப்பாட்டி என்ற சொல்லை கேட்டதும் அதிர்ச்சி விலகி கோபத்துடன், என்ன சொன்ன என்று கூறியவள் அவனின் மறுகன்னத்தில் தானும் ஒரு அறை கொடுத்தார். பின் அழுதபடி, நானும் அவருக்கு பொண்டாட்டிதான், இதோ பார், என் கழுத்திலும் அவர் தாலி கட்டியிருக்கிறார் என்று தன் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து அவனிடம் காண்பித்தாள். என்னை எந்த மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டாய் என்று கூறி தன் முகத்தில் 2 கைகளாலும் மறைந்து அழுக ஆரம்பித்தார் ஜானகி. தான் சொன்னதற்கு மாதேஷின் அப்பாவும் தன் அப்பாவும் வேறு வேறு என்ற வார்த்தையை தன் அம்மா வாயில் இருந்து வருவதற்கு பதில் நானும் அவரின் பொண்டாட்டியே என்ற வார்த்தை கேட்ட ஆதித்துக்கு கோபம், ஆத்திரம், அவமானம் என மாறி மாறி தாக்கியது. தன் அம்மாவின் அருகாமையை விட்டு எழுந்து தள்ளி நின்று கொண்டவன், அப்போ மாதேஷின் அப்பாவைத்தான் நீங்கள் கல்யாணம் செய்துகிட்டீங்களா என்று கேள்வியை கேட்டான் ஆதித். அவனின் கேள்வியில் அடிபட்ட பார்வையோடு நிமிர்ந்து பார்த்த ஜானகி தன் மகனிடம், நான் ஆசைப்பட்டு ஒன்றும் அவரை கல்யாணம் செய்யவில்லை ஆதித், என்னிடம் நீ இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்காதே ஆதித், என்னால் தாங்க முடியவில்லை என்று கதறினாள் ஜானகி. பிறகு நான் யாரிடம் கேட்பது, என்னை என் ஸ்கூலில் படிக்கும் ஸ்டூடெண்ட் முன் நிற்க வைத்து கேட்டார்களே, எனக்கு மனசு வலிக்க பேசினார்களே, மாதேஷின் பாட்டி அவமானப்படுத்தினார்களே, எனக்கு அப்படியே அவமானத்தில் பூமிக்குள் புதைந்து போய்விட மாட்டோமா என்பது போல் இருந்ததே. இனி எனக்கு மாதேஷின் அப்பா வேண்டாம் வேண்டாம், அவரின் காசு பணம் எதுவும் வேண்டாம், அதற்குத்தானே நீங்கள் அவருடன் வாழ்வதாக கூறினார்களே, வாங்க எங்கேயாவது போவோம், மற்றவங்க காசு நமக்கு வேண்டாம் என வெறி பிடித்தவன் மாதிரி கத்தினான் ஆதித். என்னடா சொன்ன, அப்பா வேண்டாமா, அப்படி சொல்வாயா, வீட்டை விட்டு வெளியில் போவோம் என்று சொல்வாயா என்றபடி அவனை கைவலிக்க அடித்து வெளுத்து பின் ஓய்ந்து அழுகையுடன் உட்கார்ந்து விட்டார் ஜானகி. 2 நாளாக ஸ்கூலுக்கும் செல்ல மாட்டேன், உங்களிடம் நான் பேசவும் மாட்டேன் என்று அழுத்தத்துடன் இருந்த மகனை பார்த்த ஜானகிக்கு நெஞ்சம் வெடிப்பது போல் துக்கம் தழும்பியது. 2 நாளாக ஜானகியும் வேலாயுதமும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாலும் இருவரின் முகத்தை கூட
பார்க்க மறுத்து விட்டான் ஆதித். இன்று சாப்பாட்டை எடுத்து மேஜையின் மீது வைத்துவிட்டு, ஆதித் சாப்பிடவா, நீ சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, உன் கோபத்தை எங்கே மேல் காட்டுவது போதாது என்று சாப்பாட்டு மேலேயும் காண்பிக்காதே என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அதை காதில் வாங்காது எழுந்து உட்கார்ந்து இடத்தை விட்டு போக போனவனை பிடித்து கோபத்துடன் அடிக்க ஜானையை கை ஓங்கினான். அப்போது தூங்கி எழுந்து வந்த வேலாயுதம் ஜானையின் கையை பிடித்து தடுத்தார். ஆதித், நீ இப்படி பேசாமல் இருந்தால் எப்படி? உன் அம்மாவிற்கு நீயும் நானும் தான் எல்லாமே. நீ இப்படி இருந்தால் அவளால் தாங்க முடியாது என்றார். அவர் அப்படி கூறியதும், ஆமாம், அவர்களுக்கு நான் மட்டும்தான் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு அப்படியா? என் அம்மா உங்களின் காசு பணத்துக்காக உங்களை எங்களோடு வைத்து கொண்டதாகவும், நீங்கள் எனக்கு அப்பா கிடையாது என்று என் கூட படிக்கும் அத்தனை பேர் முன்னாடியும் என்னை பேசிய பிறகு எப்படி அசிங்கம் இல்லாமல் அவர்கள் கூட சேர்ந்து என்னால் படிக்க முடியும் என்றவன் ஜானகியிடம் திரும்பி, அம்மா வாமா, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். இங்கே இருக்கிறவங்க என்னையும் உன்னையும் கேவலமாக பார்க்குறாங்கம்மா, நமக்கு இந்த ஊர் வேண்டாம் என்று சொல்லியபடி கதறி அழுதான். தன் மகனின் வார்த்தையில் அடிபட்ட பார்வையை தன் கணவன் மீது செலுத்திய ஜானகி, நான் சொன்னனே, ஆத்திரத்தில் உண்மையை உணராமல் நீங்கள் என்னை காப்பாற்றுவதாக நினைத்து மஞ்சுளாக்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது என்னையும் நிர்பந்தத்தில் நிற்க வைத்து என்னை அக்காவிற்கு துரோகம் செய்யும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். நான் செய்த பாவத்திற்கு இன்று என் மகன் சிலுவை சுமக்குமாறு ஆகிவிட்டதே. நான் பாவி பாவி என்று முகத்தை அரைந்து கொண்டு கதறினாள் ஜானகி. அப்படி சொல்லாத ஜானகி என்றபடி ஜானகியின் கையை பிடித்தவர், என்னிடம் காசு பணம் அளவில்லாமல் இருந்தாலும் நிம்மதி என்பது உன்னிடமும் ஆதித்திடமும் தான் எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய நிம்மதிக்காக உன்னை நான் நிம்மதி இல்லாமல் செய்துவிட்டேன். நான் தான் பாவி, நீ பவித்திரமானவள் ஜானகி என்றார். பின் ஆதித்திரம், நான் உன் அப்பாடா என்றவர் அவனின் கைப்பிடித்து அங்கிருந்து ஆளுயர கண்ணாடி முன் நிறுத்தியவர், பாருடா, நீ என் மகன் என்பது உலகம் அறிந்த உண்மை. யார் இல்லை என்று சொன்னாலும் உண்மையை மாற்றவோ மறைக்கவோ முடியாது. என் மகன் நீ என்று சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உன்னை என் ஜானகி எனக்கு கொடுத்த பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் ஆதித் என்றார். இல்லப்பா, நீங்கள் எனக்கு வேண்டாம். இனி நான் உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டேன். நானும் அம்மாவும் வேற எங்கேயாவது போகிறோம். எனக்கு இங்கே யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கலை என்று அழுதான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த வேலாயுதம், ஜானகி, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆள் அனுப்புகிறேன். நீங்கள் 2 பேரும் சென்னைக்கு கிளம்புங்க. நான் ஆதித்து கூட போய் அவன் ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு வருகிறேன் என்றவர் தன் சென்னை நண்பருடன் பேசி ஆதித் அங்கிருக்கும் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க வேண்டிய ஏற்பாடும் சென்னையில் ஜானகிக்கு அவள் பேரில் ஒரு வீட்டையும் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்தார். சென்னையில் குடியேறியது முதல் தன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை ஆதித். அவன் தன்னையே தனிமைப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தான். தன்னை யாரையும் நெருங்க விட்டதில்லை. அவனின் மொத்த கோபமும் அவனை யாரும் நெருங்க முடியாத கவசம் போன்று மாறியது. தேவைக்கு மட்டும் மற்றவர்களிடம் பேசுவான். படிப்பிலும் விளையாட்டிலும் தனது முழு கவனத்தை செலுத்தினான். அவனது உலகம் முழுவதும் தனது படிப்பு என்றானது. ஆண்டுகள் பல ஓடின. ஆனால் ஆதித்தராஜின் போக்கில் மட்டும் மாற்றம் ஏற்படவே இல்லை. அவனுக்கென்று ஒரு உலகை உருவாக்கி கொண்டு அதில் பயணப்பட ஆரம்பித்தான். அதில் தனது பெற்றோருக்கு அவன் இடம் அளிக்கவே இல்லை. ஏனோ அவனின் அப்பா ஏற்கனவே மனம் முடிந்து ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன் அம்மாவையும் 2ஆம் தரமாக மணந்து வாழ்வதை அவனுக்கு சரி என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அழகு நிலா தனக்கு நேற்று இரவு வந்த ஃபோன் காலில் பயந்து இரவு முழுவதும் தூங்காமல் இருந்ததால் அன்று தன் தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு போய் வம்பை விலைக்கு வாங்கிவிட்டோமோ, அம்மா சொன்னது போல் தேவையில்லாமல் வெளியே சுற்றியதால் வந்த வினையோ என்று வருந்தினார். அன்று ஹோட்டலில் இருந்து கொண்டு வந்த சுவிட்சுடு ஆஃப் செய்து தனது உடைகளுக்கு அடியில் எடுத்து வைத்திருந்த ஃபோனை எடுத்து அதனை தன் ஃபோன் சார்ஜரின் மூலம் சார்ஜ் செய்து எப்படியாவது ஆன் செய்து அதில் ரெக்கார்டு ஆகியிருக்கும் ஹோட்டலில் தனக்கு நடந்த சம்பவத்தை டெலீட் செய்து விட வேண்டும் என்று முயன்று கொண்டு இருந்ததில் பொட்டு தூக்கம் இல்லாமல் விடிந்தே விட்டது. அதனை ஆன் செய்து பின் உள் நுழைய அந்த மொபைலின் உரிமையாளரின் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டது. அவள் எவ்வளவு முயன்றும் வேறு வழிகளில் அதனில் லாகின் செய்ய முடியவில்லை. அன்று தனக்கு ஏற்பட்டு இருந்த ஆபத்தை முன்பின் தெரியாத அந்த ஹேண்ட்ஸம் ஹீரோவின் மூலம் கடந்து விட்டோம் என்று ஆசுவாசமாக இருக்கும்போது நேற்று வந்த அந்த ஃபோன் கால் அவளின் நிம்மதியை பறித்தது. எப்படி அந்த ரோக்குக்கு என் மொபைல் நம்பர் தெரிந்தது? அதுவும் நான் அவனின் மொபைலை மூச்சு விடாமல் நாளை மதியானம் அந்த மாலிற்கு போய் அவனிடம் கொடுக்க வேண்டுமாமே. நான் அவனின் பார்வை வட்டத்துக்குள் விழுந்து விட்டேனாமே. அப்படி அவனிடம் கொடுக்காமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த மொபைலை பற்றி ஆராய்ச்சி செய்தாலோ அல்லது அதனை சைபர் கிரைம் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணினாலோ நான் பத்திரமாக என் ஊரான குட்லாம்பட்டிக்கு போக முடியாதாமே
என்னை பற்றி அனைத்து விவரங்களையும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இப்பொழுது அவன் செய்த ஃபோன் கால் எல்லாம் பிரைவேட் நம்பரிலிருந்து வருகிறதே, இது என்ன? இப்படி ஒரு இக்கட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். மதுரை மீனாட்சி தாயே, எனக்கு ஒரு அவமானம் என்றால் பாதிக்கப்படுவது நான் மட்டுமல்ல, என் குடும்பம் முழுவதுமே. என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிடு என்று வேண்டுதலை வைத்தவள் சுமதியை அழைத்து இன்று கொஞ்சம் சீக்கிரம் ஆபீஸ் வர சொல்லி அவளிடம் இதை பற்றி பகிர்ந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்க நினைத்தாள் அழகு நிலா. அவள் மொபைலை வெளியில் எடுக்கும்போதே சுமதியிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அதனை ஆன் செய்து காதில் வைத்ததும் அந்த பக்கம் இருந்து சுமதி, அடியே அழகி, இங்கு பிரச்சனை ஆயிடுச்சுடி என்று பதட்டமாக பேசும் குரல் காதில் விழுந்தது. அவளின் பதட்டமான குரலில் தன்னுடைய பிரச்சனையை மறந்து அவளிடம், சுமதி, ஏன் பதட்டமாக பேசுகிறாய் என்று கேட்டாள் அழகி. அதற்கு சுமதி, என்னுடைய லவ் மேட்டர் எப்படியோ என் பெரியப்பாவிற்கு தெரிந்து என் அப்பா அம்மாவை இங்கு வரவழைத்து விட்டார்கள் அழகி. இன்றைக்கு என்னால் ஆபீஸ் வர முடியாது என நினைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தவள், அப்புறம் பேசுகிறேன் அழகி, அம்மா கதவை தட்டுகிறார்கள் என்று போன் இணைப்பை துண்டித்தாள். தனது தோழியான சுமதியிடமும் விசுவிடமும் இப்பொழுது உதவி கேட்க முடியாது என்பதனை உணர்ந்த அழகு நிலா நெட்டில் எப்படி ஐபோனை அதன் பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் செய்யலாம் என்று சர்ச் செய்து ஓய்ந்தாள். தற்செயலாக கடிகாரத்தில் மணியை பார்த்தவள், அது இன்னும் அவள் ஆபீஸ் பஸ் வர 15 நிமிடம்தான் இருக்கிறது என்று காண்பித்தது. எனவே வேகமாக கிளம்பி காலை சாப்பிடாமல் மதிய சாப்பாட்டையும் மறந்து பஸ்ஸை பிடிக்க ஓடினாள். தனது ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்ததும் அவளுடைய மொபைலுக்கு அழைப்பு வந்தது. பயந்து கொண்டே அதை எடுத்து பார்த்தவளுக்கு அதுவும் ஒரு பிரைவேட் நம்பர் கால் என்பது புரிந்தது. கலக்கத்துடன் காதில் வைத்தான். அழைத்தவன் இரவு அவளுக்கு ஃபோன் செய்து அவளை கதிகலங்க வைத்தவன் தான். என்ன கேள், இன்னைக்கு மதியானம் நான் சொன்ன மாலுக்கு வந்து விடணும். நான் அங்கு நீ வந்தவுடன் ஃபோன் செய்து எங்கு நிற்க வேண்டும் என சொல்கிறேன். ஏதாவது சொதப்பலாம் என்று நினைத்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தான். அழகு நிலாவிற்கு அந்த மொபைலில் இருந்த அன்று அவளுக்கு நடந்த நிகழ்வின் வீடியோ பதிவை நீக்காமல் அதனை கொடுக்கவும் மனது இல்லை. மேலும் அவனின் மிரட்டலை அசால்ட்டாக பாவித்து வேறு நடவடிக்கை எடுக்கவும் பயம் ஏற்பட்டது. மேலும் அன்று அதை அந்த டிப்டாப் ஹீரோவால் மட்டும் எப்படி அதை இயக்கி தன்னிடம் காண்பிக்க முடிந்தது? என்னால் இதை லாகின் செய்யவே முடியவில்லையே என்று நினைத்தான். மேலும் அந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்கள் அன்று அவனுடன் தான் இணைந்து விழுந்த காட்சியை எப்படி வேண்டுமானாலும் கதை கட்டி தன்னை தப்பாக நினைக்கவும் வழி இருப்பதை தெரிந்தவள் இது மட்டும் வெளியில் பரவினாள் என்பதை நினைத்தவள் நெஞ்சம் நடுங்கியது. முதலாக தனது அம்மா சொல்வதை கேட்டு தான் வேலைக்கு வராமல் இருந்தால் இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டாமல் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. என் அம்மாவிற்கு இந்த விஷயம் தெரிந்தால் என் மேல் தப்பு இல்லை என்று நான் கூறியதை அது நம்பினாலும், அம்மா கூறும் முள் மேல் சேலை விழுந்தாலும் சேலை மேல் முள் பட்டாலும் சேலைக்குத்தான் நட்டம் என்று நினைத்து குழம்பியபடி அவளது அலுவலகத்தை அடைந்தாள். அவள் ஆபீஸ் வாசலில் இறங்கியதும் மறுபடியும் ஃபோன் வந்தது. அவளின் ஒவ்வொரு அசைவையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அவள் உணரச் செய்யவே இப்படி அவளை தொடர்பு கொண்டு பேசுவதாக கூறினான். உன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் எதுவும் உன்னால் செய்ய முடியாது. அப்படி எதுவும் புத்திசாலித்தனமாக நீ நடக்க முயன்றால் பிறகு நீ ஒழுங்காக குட்லாம்பட்டிக்கு போய் சேரமாட்டாய் என்ற மிரட்டலுடன் பேசினான். மேலும் அவன் மாலில் பெயரை சொல்லி அங்கு மதியம் 3 மணிக்கு மொபைலை தன்னிடம் கொடுக்க வர வேண்டும் என கூறி வைத்து விட்டான். காலையில் சாப்பிடாமல் வந்ததோ, மேலும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து மீள்வேன் என்று மண்டை குடைச்சலும் சேர்ந்து அவளுக்கு தலைவலி ஏற்பட்டது. என்றுமே அவள் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். இன்று அவளின் அமைதி கண்டு உடன் வேலை பார்ப்பவர்கள் உடல் நலமில்லையா என்று விசாரிக்க வேறு ஆரம்பித்து விட்டனர். ரமேஷ் ஒருபடி மேலே சென்று மதியம் அவள் லஞ்சு கூட சாப்பிட வராமல் தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தவளின் முன் கேண்டீனில் இருந்து சாப்பாடும் தலைவலி மாத்திரை தண்ணீரோடு வந்து அமர்ந்தான். நிமிர்ந்து பார்த்தவளிடம், அழகு நிலா, சாப்பிடாமல் இருந்தால் தலைவலி இன்னும் கூடத்தான் செய்யும். முதலில் சாப்பிடுங்க என்று கட்டாயப்படுத்தினான். அவளுக்குமே கொஞ்சம் தன்னை கவலையிலிருந்து வெளிக்கொண்டு வர கொஞ்சம் யோசிப்பதற்கு சக்தி வேண்டும். அதற்கு கொஞ்சம் சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு இந்த தலைவலியை விரட்டினால்தான் முடியும் என்று உணர்ந்தவள், தேங்க்ஸ் ரமேஷ் என கூறி அவன் கொடுத்த சாப்பாட்டை வாங்கி அவசரமாக சாப்பிட்டு முடித்தவரிடம் ஓர் மாத்திரையும் தண்ணீர் கேனையும் நீட்டியவனின் முகம் பார்த்தால் அழகு நிலா. வாங்கி போட்டுக்கோங்க என்று நீட்டினான். முதலில் அவளுக்கு இருந்த தலைவலியிலும் குழப்பத்திலும் அவன் கொடுத்த சாப்பாட்டை யோசிக்காமல் உடன் வேலை பார்ப்பவன் தானே என்று நினைத்து உண்டவளுக்கு இப்பொழுது சாப்பாடு உள் சென்றதும் கொஞ்சம் தெளிவு வந்ததினால், ரமேஷ் சாரி,
உங்களுக்கு என்ன சிரமம் வேண்டாம், கீழே வச்சிடுங்க, நான் எடுத்து போட்டுப்பேன் என்றவள் தனது பேக்கில் இருந்து சாப்பாட்டுக்கும் மாத்திரைக்கும் உரிய பணத்தை எடுத்தாள். அவள் ரமேஷிடம் செம பசி, அதனால் தலைவலி கூடிருச்சு, கேண்டீன் போய் வாங்கக்கூட தெம்பு இல்லாமல் இருந்துச்சு, என்னோட கஷ்டம் பார்த்து உதவி செஞ்சதுக்கு தேங்க்ஸ் ரமேஷ் என்றபடி இதை வாங்கிக்கோங்களேன் என்று பணத்தை கொடுத்தாள். அவள் தன்னிடம் சாப்பாட்டுக்கான காசை நீட்டவும் முகம் சுருங்க, கூடை வேலை பார்ப்பவருக்கு உடலுக்கு முடியாத போது ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பதற்கு போய் யாராவது காசு வாங்குவாங்களா? அல்லது உங்களை மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கு உதவி செய்ததுக்கு போய் காசு கொடுத்து அவமானப்படுத்துவாங்களா? நீங்கள் என்ன நினச்சி என்கிட்ட இந்த காசை கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியலை. அன்னைக்கு நான் ஹோட்டலில் உங்களின் மேல் ஆர்வம் இருப்பதாக காட்டியதுக்கு நீங்கள் என்னை அண்ணன் என்று கூப்பிட்ட பிறகும் உங்களை வேறு எண்ணத்தில் நான் நெருங்க முயல மாட்டேன். ஆனால் கூட வேலை பார்க்கும் சக தோழனாக கூட உங்களால் என் உதவியை ஏற்றுக்கொள்ள முடியாத அபபாக்கியவதியா நான் என்று கேட்டான். அவன் அவ்வாறு கூறியதும், ரமேஷ், உங்களை தவறானவராக நான் நினைத்திருந்தால் உங்களிடம் முகம் கொடுத்தே நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் நான் கிராமத்தில் வளர்ந்தவள். அந்நிய ஆண்களிடம் தேவையில்லாமல் நின்று பேசுவதை கூட என் அம்மா அனுமதிக்க மாட்டார்கள். அதனால்தான் சட்டென்று உங்களின் உதவியை பெற கொஞ்சம் யோசனை ஆகிவிட்டது. இப்போ என்ன, உங்களிடம் நான் இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது. சரி, இனி நீங்களும் என் நண்பன், அதனால் காலத்தில் உதவிய என் நண்பனுக்கு நன்றி என்று கூறியவள் காசு கொடுத்ததுக்கு போய் இப்படி பேசி போன தலைவலியை திரும்ப வர வச்சிட்டீங்களே என்றவள் மாத்திரையை எடுத்து தண்ணீரை அருந்தியவள் முகம் தனது மொபைல் ஒளியில் திரும்ப கலவரமானது. அதனை எடுத்து பார்த்தவள் தனது அம்மா அழைத்ததை பார்த்து சற்று பதற்றம் குறைந்தாள். ஃபோனை அட்டன் செய்தவள், அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா, இப்போது ஆஃபீஸில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், ரூம் போனதும் பேசுகிறேம்மா என்றவள் தொடர்பை துண்டித்தாள். பின் ஆசுவாசமாக மூச்சை எடுத்தவள் யோசனையுடன் தன் முகம் பார்த்தபடி இருந்த ரமேஷை பார்த்து தன் முக பாவனையை மறைத்தபடி சிரித்த முகத்தோடு, என்ன ரமேஷ் அப்படி பார்க்கிறீங்க என்று கேட்டாள். நான் உங்கள் நண்பன் தானே அழகினிலா என்று கேட்டதும் ஆம் என்று தலையசைத்து அவளும் யோசனையுடன், இப்போ எதுக்கு திரும்பவும் முதலில் இருந்து ஆரம்பிக்கிறீங்க ரமேஷ் என்றாள். நீங்கள் ஆம் என்று சொன்னதனால்தான் கேட்கிறேன், ஏதேனும் பிரச்சனையா அழகுநிலா? வேலையில் சேர்ந்ததிலிருந்து நான் பார்த்த துருதுருப்பான அழகுநிலாவாக இன்னைக்கு நீங்கள் இல்லை. காலையில் இருந்து டல்லாகவும் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் வருவதும் ஃபோன் வந்ததும் நீங்கள் டென்ஷன் ஆவதையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏதேனும் பிரச்சனையா? என்னிடம் கூறும் விஷயமாக இருந்தால் நண்பனாக நினைத்து சொல்லுங்களேன். என்னால் என் தோழியை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கு என்றான் அவன். துன்பம் வரும்போதுதான் உண்மையான நண்பனை நீ அடையாளம் காண முடியும் என்பதற்கு இணங்க அவளின் சோர்ந்த முகம் பார்த்தே உதவ துடிக்கும் அவனின் செயலில் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தவள் தன்னை இயல்பாக அவனிடம் காட்டிக்கொள்ள முயன்றாள். எனவே குறும்புடன் அவனை பார்த்து, இப்போதான் நான் உங்களை நண்பன்தான் என்று சொல்லி 5 நிமிடம் கூட ஆகவில்லை, அதற்குள் என்னை காலையிலிருந்து சைட்டு அடிச்சுக்கிட்டு இருந்ததாக என்னிடமே சொல்கிறீங்களே, என்ன திரும்பவும் உங்களை பார்த்து அண்ணா என்று கூப்பிட வைக்கப் போகிறீர்களா என்று அவன் பேசும் பேச்சை திசை திருப்ப குறும்புடன் கேட்பது போல் நடித்தார். அதற்கும் அவன் அசராமல், பேச்சை மாற்றாதீர்கள் அழகுநிலா, உங்களுக்கு நான் உங்களின் விஷயத்தில் தலையிடுவது பிடிக்கவில்லை எனில் நேராக சொல்லிவிடுங்கள். சுமதி பிறந்த நாளன்று பார்ட்டிக்கு ஹோட்டல் போன போதும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போன போது எதுவோ அசம்பாவிதம் உங்களுக்கு நடந்ததை என்னால் யூகிக்க முடிந்தது. அன்றைக்கும் உங்கள் முகம் ஆடிய போதே என்ன பிரச்சனை என்று விசாரித்து உதவ வேண்டும் என்று உந்துதல் ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் நான் கேட்பதை விரும்ப மாட்டீர்கள். மேலும் உரிமையோடு உங்களிடம் என்னால் எப்படி எதுவும் பிரச்சனை என்று கேட்க முடியாதே. ஆனால் இன்று நான் உங்களின் நண்பன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் கேட்டேன் என்று கூறினார். அன்று நடந்ததை யாரும் கவனிக்கவில்லை என்று தான் நினைத்திருந்தது தவறு போல என்று மனதினில் நினைத்தவள் ரமேஷுக்கு தெரிந்தால் தனக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுவார் என்றும் நம் முகம் பார்த்தே வருத்தத்தை போக்க வேண்டும் என நினைக்கும் நண்பனிடம் மறைப்பது கூடாது என்று அவனிடம் கூறி என்ன செய்யலாம் என முடிவெடுக்கலாம் என்று நினைத்தார். எனவே பிரச்சனை தான் ரமேஷ். அன்று ஹோட்டலில் எனக்கு நடந்த பிரச்சனை முடியாமல் ஃபோன் ரூபத்தில் இன்னும் என்னை துரத்துகிறது என்று அன்று நடந்ததையும் அந்த ஹேண்ட்ஸம் மேன் தன்னை காப்பாற்றியதையும் அதனை தொடர்ந்து அன்று தன்னை வீடியோ எடுத்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து கொண்டதையும் மேலும் நேற்றிரவு தனக்கு வந்த மிரட்டல் கால் பற்றியும் கூறினாள் அழகுநிலா. அவள் கூறியதும், அன்று உங்களிடம் வம்பிழுத்தவன் மினிஸ்டர் மகன் என்று வேறு சொல்லியிருக்கிறான்.
அதனால் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் என்றவன், அவன் உங்களை எந்த நம்பரிலிருந்து தொடர்பு கொண்டான் என்பதை உங்களின் ஃபோனில் பார்த்து நம்பரை என்னிடம் கொடுங்க, அந்த நம்பரை வச்சு அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் என்றான். அவன் சொன்னதும், அவன் இதுவரை என்னிடம் 7 தடவை பேசியிருக்கிறான். ஆனால் எல்லாமே வேறு வேறு நம்பரில் இருந்து தான் வந்தது. மேலும் அந்த நம்பர் எல்லாமே மொபைல் நம்பர் மாதிரி இல்லை, நெட்டில் இருந்து என்னிடம் பேசியிருக்கிறான் என்றான் அவனிடம். மேலும் நான் எனக்கு நடந்த வீடியோ பதிவை டெலீட் செய்துவிட்டு அவனிடம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் அதை என்னால் அதற்குரிய லாகின் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இயக்கவே முடியலை. மேலும் அவன் என்னை பற்றி எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறான், என் ஃபோன் நம்பர் உட்பட என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவளின் மொபைல் ஒலி எழுப்பியது. கலவரத்துடன் அதனை எடுத்து பார்த்தாள் நிலா. அதில் பிரைவேட் நம்பர் காலை பார்த்ததும் கலவரத்துடன் ஆன் செய்து காதில் வைத்தவளிடம், என்ன கேள், உதவிக்கு போயும் அந்த ரமேஷ் தான் உனக்கு கிடைத்தானா? அடங்கி சொல்கிறத மட்டும் கேளு, என் பலம் தெரியாமல் மேலும் உனக்கு சிக்கலை இழுத்து கொள்ளாதே. மணி 1:30 ஆகிடுச்சு. சரியாக 3 மணிக்கு நீ மட்டும் தனியாக மொபைலை எடுத்துட்டு மாலுக்கு வந்து சேரணும் என்று கூறி தொடர்பை துண்டித்தான். அந்த ஃபோன் கால் வந்ததும் வேகமாக தன்னை சுற்றி கண்களை ஓட்டினாள் அழகு நிலா. ஆபீஸ் உள்ளேயும் தான் கண்காணிக்கப்படுவதை நினைத்து அவளின் இரத்த அழுத்தம் உயர்ந்தது. ரமேஷ், உங்களோடு இப்போ நான் பேசுவதை கூட அவன் சொல்கிறான். எனக்கு என்னவோ இது பெரிய நெட்வொர்க்காக எனக்கு தெரியுது. அந்த பதிவிற்காகவோ இந்த காஸ்ட்லி ஃபோனுக்காகவோ ஒன்றும் அவன் என்னிடம் இதை கேட்கவில்லை. மேலும் ஏதோ ஒரு ரகசியம் இந்த ஃபோனில் இருக்குது, அதனால்தான் அவன் இத்தனை தீவிரம் காண்பிக்கிறான். இதில் ஆபத்து நிறைய இருக்கும் போல ரமேஷ், அது உங்களையும் பாதிக்க வேண்டாம். நான் கிளம்புகிறேன், மதியம் பெர்மிஷன் போட்டுவிட்டு நான் மட்டும் அந்த மாலுக்கு போகிறேன் என்றான். ரமேஷ் பதில் கூற வருவதை பார்த்து எதுவும் பேசாதீங்க என்றவள் தனது டீம் லீடரை பார்த்து லீவு எடுப்பதற்கு விரைந்தார் அழகு நிலா.